ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். திறப்பு விழாவிற்கு தயாராகும் எல் வடிவ மேம்பாலம், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் சென்னையின் மிக முக்கியமான சந்திப்பு என்றால் OMR சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சந்திக்கும் கஸ்தூரிபாய் நகர் ரயில் நிலையம் அமைந்துள்ள மத்திய கைலாஷ் பகுதிதான். இங்கிருந்து நேராக சென்றால் பெசன் நகர், மெரினா, அடையாறு, காமராஜ் சாலையை அடையலாம். அப்படி இடதுபுறம் திரும்பினால் இந்திரா நகர், திருவான்மியூர், துறைப்பாக்கம், தரமணி, பெருங்குடி, வேளச்சேரி போகலாம். அதேபோல் சோழிங்கநல்லூர், கேளம்பாக்கம், திருப்போரூர் வரை அப்படியே சென்று செங்கல்பட்டும் போக முடியும். GST சாலையை நோக்கி பயணித்தால் கோட்டூர்புரம், அண்ணா பல்கலைக்கழகம், சைதாப்பேட்டை, கிண்டி என பயணிக்கலாம். எனவே இந்த சாலையில் எப்போதும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகவே இருக்கும். சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக பட்டேல் சாலையையும் ராஜீவ்காந்தி சாலையையும் இணைக்கும் வகையில் மத்திய கைலாஷ் சந்திப்பு பகுதியில் எல்வடிவ மேம்பாலம் அமைக்கும் பணி நடந்து வந்தது. ஏற்கனவே நெரிசல் உள்ள பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வந்தனர். ரூபாய் 60 கோடி செலவில் கட்டப்பட்டு வரும் 640 மீட்டர் நீளம் உள்ள மேம்பாலத்தில் பல மாதங்களாக தாமதம் ஏற்பட்ட நிலையில் மாநில நெடுஞ்சாலைத்துறை 2 முக்கிய தடைகளை நீக்கியுள்ளது. முதலாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை OMR சந்திப்பில் மைய பாலத்தை அமைப்பது, இரண்டாவது சர்தார் பட்டேல் சாலையில் அணுகு சாலையை உருவாக்குவது. இந்த 2 வேலைகளும் முடிந்ததால் மேம்பால பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன. மாநகராட்சி தெருவிளக்குகளை பொருத்தும் பணியை தொடங்கிவிட்டது. OMR பக்கத்தில் வர்ணம் பூசும் வேலைகளும் நடந்து வருகின்றன. தற்போது 95% பணிகள் முடிந்துவிட்டன. இந்த மேம்பாலம் பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் சுமார் 11,000 வாகனங்கள் சந்திக்கும் நெரிசலுக்கு இது தீர்வாக அமையும். சென்னை, அடையார், கிண்டி மற்றும் OMR பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இனி மத்திய கைலாஷ் பகுதியில் நீண்ட நேரம் காத்திருக்க தேவையில்லை. இந்த புதிய மேம்பாலத்தின் சிறப்பம்சங்கள்: கிண்டியிலிருந்து OMR நோக்கி செல்லும் வாகனங்கள்
மத்திய கைலாஷ் சிக்னலில் நிற்காமல் நேரடியாக பாலத்தின் வழியே கஸ்தூரிபாய் நகர் ரயில் நிலையம் அருகே இறங்கலாம். இந்த மேம்பாலம் ஒரு வழி பாதையாக செயல்படும் என்பதால் வாகனங்கள் தடையின்றி செல்ல முடியும். இந்த மேம்பாலத்தின் மூலம் பீக் அவர்ஸ்களில் குறைந்தது 15 முதல் 20 நிமிடங்கள் வரை பயண நேரம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென் சென்னையின் மிக முக்கியமான போக்குவரத்து சந்திப்பான மத்திய கைலாஷ் பகுதியில் நிலவும் நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட எல்வடிவ மேம்பாலம் விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட உள்ளது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.